கௌதம் சீரில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம கௌதம் வந்து அதிரடியாக வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப அவங்க எல்லாரும் சொல்கிறாங்க, இந்திரா நீங்கள் சொன்னபடி இருக்கா இல்லையான்னு தெரில, நாங்கள் சோதித்து பார்த்துட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு ஆதரவாக வந்து நிற்பீங்க, நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டுன்னு உங்களுக்கு சோதித்து பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு ஒரு டீட்டெயில் வந்து கொடுக்குறாங்க. அந்த இடத்துல அதிகாரிங்களாம் அவங்களுக்குள்ள வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப இந்திரா மேடம் சொன்னபடி நிச்சயம் இருக்கா இல்லையான்னு தெரில, ஆனால் இருக்கிறதுக்கான அதிகபட்சம் பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கதிர் யாரா இது மாதிரிலாம் இந்த இதை வந்து தள்ளி போடுறதுக்குன்னே வந்திருக்காங்க, உனக்கு எதுவும் தெரியுமா, நீ எதுவும் தப்பு பண்ணியா, பின்ன ஆமா நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கதிர் வந்து யோசிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எனக்கெல்லாம் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப இந்திரா ஜெயிக்கிறதுக்காக இது மாதிரி செஞ்சிருப்பாளோ, சும்மா நேருடா, இந்திராவுக்கு இது மாதிரிலாம் தப்பான முடிவு எடுக்கிறதுலாம் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. கௌதமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவளுக்கு உண்மை சத்தியம் தான் பிடிக்கும். அதனால் இந்திரா பண்ணியிருக்கலாம் வாய்ப்பே இல்லை. அப்படியாம்மா, சரிம்மா, டேய் நீ எதுவும் பண்ணலல்ல, இந்திரா மேலே பழி போடுறதுக்கு எதுவும் பண்ணியா, இல்லைம்மா நானும் எதுவும் பண்ணவே இல்லைங்கிற மாதிரி கதிர் வந்து சும்மா காச்சும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்தா அந்த அதிகாரிங்க சொல்கிறாங்க, இந்திரா மேடம் சொன்னபடி கரெக்டு தான், இங்கே 10 பேர்கிட்ட இது மாதிரி தான் பண்ணியிருக்காங்க, அதை அப்படியே வந்து கண்டுபிடிச்சிட்டோம், அது எல்லாத்தையும் வந்து தூக்கிப்பட்டாச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. இப்போ நாங்கள் என்ன போகிறோம், கூடிய சீக்கிரம் வந்து ரிசல்ட்டை வந்து சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது கௌதம் நம்ம பக்கம் நியாயம் இருக்குன்னு நல்லாவே தெரிஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் கௌதமுக்கு தான் ஆதரவு வந்து குமிஞ்சிக்கிட்டு இருக்க போல இருக்குது, கதிருக்கு சுத்தமாக வந்து ஆதரவே இல்லை. அப்படி தான் வந்து எல்லா பேப்பரும் வந்து கௌதம் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுலேருந்தே வந்து கௌதம் தான் ஜெயிச்சிட்டாங்கங்கிறது ஓரளவு யூகிக்க முடியுது அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து கவுண்டிங்கை சொல்லிடுறாங்க. கதிர் வந்து 100 இது பெற்றிருக்காங்க, நம்ம கௌதம் 500க்கும் மேலே வந்து பெற்றிருந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம இந்திரா. கௌதம் நீ ஜெயிச்சிட்ட, கௌதம் கௌதம் நீ ஜெயிச்சிட்டேன்னு ஜெயாமா முன்னாடி கதிர் முன்னாடி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இதை கேட்க கேட்க நம்ம ஜெயாக்கே வந்து தாங்க முடியல. முன்னாடி எப்போ பார்த்தாலும் வந்து கௌதம் கௌதம்னு சொல்லிட்டு இருக்கிற நம்ம ஜெயாமா இப்போ கதிர் பக்கம் நிற்கிறதுனால இதை காது கொடுத்து கூட கேட்க முடியல போல இருக்கு அந்த இடத்துல. கௌதம் நீ ஜெயிச்சிட்ட கௌதம்னு அவங்கள வெறுப்பேற்றுறதுக்குன்னே கட்டி பிடிக்கிறாங்க, வாழ்த்து சொல்கிறாங்க. நீ தான் இந்த பதவிக்கு ஆப்டான ஆள், எல்லாரும் வந்து வர முடியுமா, உன்னோட டேலண்ட் என்ன, உன்னோட தகுதி என்ன, இது எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப வேற யாருமே வந்து இந்த இடத்துக்கு வரத்துக்கு தகுதியே இல்லை, எங்களுக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் நாங்கள் எல்லாருமே வந்து நம்ம கௌதம் சாரை வந்து செலக்ட் பண்ணோம். பாத்தியாம்மா, நான் இந்த இடத்துக்கு வர தகுதி இல்லையா, நீங்கள் ஆதரவு வந்து கேட்டும் கூட நான் தோற்று போயிட்டேன், அது எனக்கு தாண்டா அசிங்கம், இனிமேட்டு இங்கே இருக்க வேணாம், வாடா போகலாம் அப்படின்னு சொல்லும்போது பெரிய மாலை எடுத்து போடுறாங்க நம்ம கௌதமுக்கு. இந்திரா வந்து பெருமிதமாக பார்த்துட்டு இருக்காங்க. கௌதம் நீ சாதிச்சிட்ட கௌதம், உன்னால் மட்டும்தான் இதை வந்து சிறப்பாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாம் ஜெயா அம்மாவால் பார்க்கவே முடியல. வைத்தறிச்சல் தாங்க முடியாமல் அங்கேருந்து போகிறாங்க. ஜெயாமா காதில் விழுவுன்னு திருப்பி வந்து சொன்னதே சொல்கிறாங்க. கௌதம் நீ ஜெயிச்சிட்ட கௌதம்ங்கிற மாதிரி சொன்னோன்னே வந்து அம்மா அந்த வார்த்தையை காது கொடுத்து கேட்க முடியலம்மா, பார்த்துக்கம்மா, இந்த வாட்டி நான் தோக்கலம்மா, நீ தோத்துட்டேன்னு அந்த இடத்துல கதிர் வந்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இந்திராவும் கௌதமும் வீட்டுக்குள்ளேயே வர விடக்கூடாது, ஜெயாம்மா நினச்சா நிச்சயம் வந்து செய்வாங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துல இது மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வேக வேகமாக வந்துட்டு இருக்காங்க. ராகினி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, எப்படி இருந்தாலும் வந்து கதிர் தான் அந்த இடத்துல ஜெயிப்பாங்க, இதை வச்சு பிரச்சனை பண்ணிடலாம். சே, கௌதம் ஜெயிச்சிருந்தானா அக்காவை வச்சு இந்திராவுக்கும் நம்ம கௌதமுக்கும் குறைச்சல் மேலே குறைச்சல் கொடுக்கலான்னு பார்த்தா எது நடந்தா என்ன, நம்ம தான் கடைசியில் வந்து ஜெயிக்க போகிறோன்னு ராகினி வந்து கேவலமாக அந்த மனசில் நினச்சிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல. சார் நீங்கள் முதல்ல வந்து ஜெயிச்சிருக்கீங்க, நம்ம அசோசியேஷனுக்கு நல்லது தான் சொல்லணும். எப்போதும் முடிவு எடுக்கிறதுல வந்து சில பேர் தள்ளி தள்ளி வைப்பாங்க, காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. இந்த அசோசியேஷனில் நீங்கள் வந்திருக்கறனால எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாமே கொஞ்சம் ரேட்டு வந்து குறைக்கணும் சார், அப்படி குறைச்சாதான் நமக்கு ப்ராஃபிட் கொஞ்சம் அதிகமாக நிற்க முடியும், அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டியாக எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது நான் எல்லாத்தையும் யோசிக்கிறேன், நானும் இந்த ஃபீல்டில் தான் இருக்கேன், எனக்கும் வந்து கட்டுமான பணியில் எல்லா அனுபவமும் இருக்குது, அப்படி இருக்கும்போது எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு நான் எல்லாத்தையும் வந்து முடிவு எடுக்கிறேன். இன்னொன்று, இது நமக்கான இது, என்னை நம்பி 480 பேர் வந்து ஆதரவு கொடுத்துருக்கீங்க, அதுக்காக நான் அவங்களுக்காக மட்டும் வந்து ஆதரவாக வந்து நிற்க மாட்டேன், எனக்கு சப்போர்ட் பண்ணாதவங்களுக்கும் நான் ஆதரவாக தான் நிற்பேன், முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க. இனிமேட்டு நான் உங்களில் ஒருத்தன், உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், அதை தீர்த்து வைக்க தான் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு யூஸ்வலாக சொல்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க.
நம்ம பிரச்சனையை தீர்க்க தான் நம்ம எல்லாருமே இங்கே இருக்கோம். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனைனா தனித்தனியாக நிற்கக்கூடாது. பாக்கி இருக்கிற எல்லா மெம்பரும் சேர்ந்து நின்று அந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்கணும்னு கௌதம் வந்து மாஸ் எக்ஸ்ட்ரானரி